முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. அனைத்து பெருமக்களுக்கும் தமிழர் அறுவடை திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இன்று இடம்பெறும் துள்ளு மத என துவங்கும் பொது திருப்புகழ் பாடல் அகத்துறையில் நாயக நாயகி பாவத்தில் நாயகியின் நற்றாய் கூறுவது போல அமைந்திருக்கிறது. மன்மதன், அம்புகள், கடல், குயில் ஆகியவை விரகத்தை தூண்டுபவை என்பதை கூறும் திருப்புகழ். தமிழர்களின் அறுவடை திருநாள் என்று அனைவரும் தமிழ் பாட வேண்டும். பல அடைமொழிகளை தமிழுக்கு கூறும் அருணகிரியார் இப்பாடலில் தெள்ளு தமிழ் என்கிறார். தெள்ளு தமிழ்நடை என்பது தெளிவான, இனிமையான, எளிமையான சொற்களை பயன்படுத்தி உயர்ந்த கருத்துக்களை சுவையாகவும் நெஞ்சை அள்ளும் வகையிலும் வெளிப்படுத்தும் தமிழ் எழுத்து நடையாகும். இது தேனும் பாலும் கலந்தது போல சுவைபடவும் உணர்வு பூர்வமாகவும் எளிதிலே புரிந்து கொள்ளும் வகையிலும் கருத்துக்களை வழங்குவதை குறிக்கும். முக்கியமாக திருக்குறள் போன்ற நூல்கள். தெள் என்றால் தெள்ளு, தெள்ளு என்றால் தெளிவாக்கு, தூய்மையாக்கு என்று பொருள். தெள், தென், தேன், மது, கள், இனிமை போன்ற பொருள் தரும். தேன் என்னும் சொல்லின் வேர்பொருள் தெளிவு, தெளிந்தது. தென் என்னும் சொல் முதலாவது தெளிவு என்று பொருள்பட்டு பின்பு தெளிவான தேனையும் தேனின் சுவையான இனிமையையும் உணர்த்திற்று. எனவே தெள்ளு தமிழ் என்பதை தெளிவான தமிழ், தெரிந்த தமிழ், தூய்மையான தமிழ், தெவிட்டாத தமிழ், தேன் தமிழ், இனிமையான தமிழ், போதையான தமிழ், தீன் தமிழ் என்று பலவாறு பொருள் கொள்ளலாம். எனவே நம் குழந்தைகள் ஆங்கில வழி கல்வி பயின்றாலும் தெள்ளு தமிழ் பாடல்களை பாட பயிற்றுவிப்போமா? முருகாசரணம். புகார்ப்பணமஸ்து. துள்ளுமத வேள்கை கணையாலே செருக்குடன் வரும்
மன்மதவேளின் கை செலுத்தும் மலர்பானத்தாலும் தொல்லை நெடுநீல கடலாலே பழமையாய் உள்ள அல்லது துன்பத்தை தருகின்ற நெடிய நீல நிற கடலாலும் மெல்லவரு சோலை குயிலாலே மெதுவாக வந்து குரலை காட்டும் சோலை குயிலாலும் மெய் உருகு மானே தழுவாயே உடல் உருகி வாடும் மானனைய இந்த பெண்ணை அணைந்து அருளுக. தெள்ளு தமிழ் பாடத் தெளிவோனே, தெளிவு கொண்ட தமிழ்ப்பாக்களை பாட தெளிவு கொண்டவனே, தெளிவு கொண்ட சம்பந்த பெருமானே, செய்ய குமரேசத் திரளோனே, செம்மை வாய்ந்த குமரேசன் என பெயர் பெற்ற பராக்கிரமசாலியே, வள்ளல் தொழு ஞான கடலோனே, வள்ளல் பெருமானாம் சிவபெருமான் தொழுகின்ற ஞான திருவடிகளை உடையவனே, வள்ளி மணவாளப் பெருமாளே, வள்ளிக்கு மணவாளனாம் பெருமாளே, உடல் உருகி வாடும் மான் அணைய இந்த பெண்ணை அணிந்தருளுக.